ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 10வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். போன ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம், துரியோதனன் தன் படையில் இருக்கும் பிரமுகமான முக்கியமான தலைவர்களின் மகாரதிகளின் அதிவீரர்களின் பெயர்களை கூறினான். மற்றும் இவர்களை தவிர இன்னும் பல வீரர்கள் என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய அனைத்தையும் தியாகம் செய்து தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்ய துணிச்சலோடு இருக்கிறார்கள் என்று துரியோதனன் கூறினான் என்பதை பார்த்தோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் கூறிய வார்த்தைகள், நம்முடைய அளவில்லாத சக்தியை கொண்ட கௌரவப்படை பீஷ்ம பிதாமகரால் காக்கப்படுகிறது. அதாவது நம் படையின் சக்திக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஒரு அளவே கிடையாது. இப்பேற்பட்ட சக்தி உடைய நம் படையை காக்கிறவர் நம் பீஷ்ம பிதாமகர் என்று துரியோதனன் துரோணாச்சாரியரை பார்த்து கூறுகிறான். மற்றும் இன்னொரு விஷயம், நம்முடைய படையுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த பாண்டவ சேனையை குறைச்சலான கம்மியான சக்தி இருக்கிற அந்த பாண்டவ சேனையை காக்கிறவர் பீமன் என்று துரியோதனன் துரோணாச்சாரியரை பார்த்து கூறுகிறான். இப்படி தன்னுடைய படையான கௌரவ படையை ரட்சிக்கிற பீஷ்ம பிதாமகரையும் எதிரிப்படையான பாண்டவ படையை ரட்சிக்கிற பீமனையும் ஒப்பிட்டு பார்த்து நம் துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் கூற வரும் விஷயம், அந்த பீமனுக்கு தேகபலம் இருப்பது நிஜம்தான். அவனால் ஒரே சமயத்தில் 1000 ஏன் 10,000 வீரர்களை கூட கொல்ல முடியும். ஆனால் நம் பீஷ்ம பிதாமகரை போல தேகபலமும் அதனுடன் கூடிய மனோபலமும் அவனிடம் இல்லை. அவரிடம் பலமும் இருக்கு, அறிவும் இருக்கு, எந்த விஷயத்தை எந்த சமயத்தில் செய்யணும் என்கிற அந்த ஒரு அனுபவமும் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு லாபமாக நம்மளோட படைக்கு இருப்பவர் நம் பீஷ்ம பிதாமகர். இதுவே நம் பீஷ்ம பிதாமகரை அந்த பீமனோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. அவனோட சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவனால் நம் படையை என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கர்வம் வர்றதுதான் நம் துரியோதனனுக்கு. இந்த ஒரு வார்த்தையிலிருந்து, இந்த ஒரு ஸ்லோகத்திலேருந்தே நமக்கு தெரியாது துரியோதனன் நம் பீஷ்ம பிதாமகர் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று. அதாவது நம் படை, கௌரவ படை ஜெயிக்கணும் என்று இருந்தால் அந்த வெற்றிக்கு பீஷ்ம பிதாமகர் தான் காரணமாக இருப்பார் என்று ஒரு நம்பிக்கையில் இருந்தானாம் நம் துரியோதனன். ஆனால் தன்னுடைய படை பலமான படையாக இருந்தாலும், சக்தி வாய்ந்த படையாக இருந்தாலும் ஓகே தான். அவனுக்கு எதிரே நின்று கொண்டிருக்கும் அந்த பாண்டவ படை சக்தியில கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும், கொஞ்சம் வீக்கான படையாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த 2 படையை ஒப்பிட்டு பார்க்காமல் ஏன் இந்த 2 படையையும் காக்கிற அந்த முக்கியமான வீரர்களாக இருக்கிற பீஷ்மரையும் பீமனையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் என்ற ஒரு கேள்வி வரும். படையை தானே நியாயமாக ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த படைக்கு காவலர்களாக இருக்கும் பீஷ்மரையும் பீமனையும் ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும் என்றால், அப்பொழுதுதான் நம் துரியோதனன் மிகவும் வாக் சாமர்த்தியம் உடையவனாக, பேச்சு திறமை உடையவனாக நடந்து கொள்கிறான். ஏனென்றால் இப்படி கூறும் பொழுது ஒரு விஷயம், அவன் ஒப்பிட்டு பார்க்கிறான், தன் படைத்தான் பலமான படை என்று நிரூபிக்கிறான். இரண்டாவது விஷயம், தன் படையை காக்கிற பீஷ்ம பிதாமகரை போற்றுகிறான். மூன்றாவது விஷயம், சிறு வயதிலேருந்தே நம்ம துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சுத்தமாக ஆகாதாம். 2 பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாளாம். இந்த பாண்டவர்களை முழுசாகவே கொல்லணுங்கிறது தான் துரியோதனனின் முடிவாம் சிறு வயதிலேருந்தே. ஆனால் நம் பீமன் மீது தான் நம்ம துரியோதனனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஹேட்ரட், ஒரு ஸ்பெஷலான வெறுப்பு இருந்ததாம். அதாவது நம் துரியோதனனுக்கு சிறு வயதிலேருந்தே தெரியுமாம், நம் வாழ்வின் முடிவு பீமனின் கையில் தான் இருக்கிறது. அதாவது நம்மை பீமன் தான் கொள்வான் என்ற ஒரு விஷயம் நம் துரியோதனனுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுமா.
அந்த வெறுப்பை இந்த ஸ்லோகத்தில் காட்டுகிறார் நம் துரியோதனன். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 10வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.